حي على الفلاح. இந்த ஷாபான் மாதம் என்பது எதற்காக வேண்டி, அதாவது இந்த மாதத்துடைய ஷாபான் என்கின்ற பெயர் பிரபல்யமானது அப்படி என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அரபுலகத்திலே இதற்காக மொழி ரீதியாக பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒவ்வொரு மாதத்திற்கும் என்னென்ன அடிப்படையில் பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன என்று பல ரீதியான காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் எமக்கு இங்கே மிக முக்கியமான அம்சம் மார்க்க ரீதியாக ஷாபான் என்கின்ற இந்த மாதத்திற்குரிய அதாவது அந்தஸ்து என்ன, அதனது நன்மைகள் என்ன அப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்வதுதான். எப்படி ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாலும் சுன்னத்தான தொழுகைகள் எம்மை ஃபர்லான தொழுகைகளுக்கு தயார்படுத்துகின்றனவோ, ஒருவர் வெளியே இருந்து வேலை களைப்பிலும் வேறு வேறு சிந்தனையிலும் வருகின்ற ஒருவர் முதலாக தொழுகைக்குள் நுழைந்தவுடன் நிச்சயமாக ஒரே அடியாக அவரால் என்ன செய்ய முடியாது, சிந்தனையிலிருந்து மாறிவிட முடியாது. அந்த சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் என்ன செய்யும், அந்த இடத்தை விட்டு அகலும். சுன்னத்து தொழுகையெல்லாம் தொழுந்து ஒரு 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் அமைதியாகி ஃபர்ல் தொழுகின்ற பொழுது முழுமையாக நாம் தொழுகைக்குள்ளவர்களாக என்ன செய்துவிடுவோம், மாறிவிடுவோம். எப்படி இந்த மாதிரி சுன்னத்து தொழுகைகள் எம்மை ஒரு ஃபர்தான கடமைக்கு எம்மை தயார்படுத்துகிறதோ, அதுபோன்றுதான் ஷாபான் மாதம் என்பது எம்மை ரமதானுக்கு தயார்படுத்துகிறது. சுன்னத்து நோன்பு பிடிக்கக்கூடிய வளமைகள் எம்மிடத்தில் இல்லையாக இருந்தால், அல்லது சுன்னத்து நோன்பு பிடிக்கக்கூடிய வளமைகள் மிக குறைவாக எம்மிடத்தில் இருந்தால், அவர்களுக்கு மிக உதவியான ஒரு மாதம் தான் இந்த ஷாபான் மாதம். காரணம், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ரமலான் அல்லாமல் நபி அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் என்று சொன்னால் அது என்ன, இந்த ஷாபான் மாதம் தான். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்தை முழுமையாக பிடித்தார்கள். ஷாபான் மாதத்தை முழுமையாக பிடித்தார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு என்ன செய்தார்கள், ஷாபான் மாதத்தில் நோன்பு பிடித்தார்கள். அப்படின்னா என்ன, ஒரு 2 3 வளமையாகவே நபி அவர்களுடைய நோன்புகள் 11 நோன்பு இருக்கும் மாதம். ஒவ்வொரு மாதமும் 11 நோன்பு இருக்கும். ஏன், திங்கள் வியாழனும் அதோடு சேர்த்து என்ன இந்த 13 14 15 இதை சேர்த்தா என்ன செஞ்சிடும், 11 நோன்புகள் வந்துடும். அப்போ அது பிரித்து பிடிக்கிறது. ஆனால் ஷாபானை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு ஷாபானையும் பிடித்தார்கள் என்று சொல்லுகின்ற அளவில் ஷாபான் நோன்பை என்ன செய்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிப்பார்கள் என்றதை பார்க்கிறோம். அப்போ இதில் இருந்து என்ன விளங்குன்னு சொன்னால், நம்ம நோன்பு பிடிக்கக்கூடிய வளமை இல்லாதவர்கள் ஷாபானில் முதலாம் நோன்பு பிடிச்சா 2 3 நோன்பு பழகினம் வைங்களேன், ரமலான் என்பது நம்ம நுழைவதற்கு மிக இலகுவாக இருக்கும். ஏனென்றால் நம்ம வளமையாக அனுபவபூர்வமாக கண்ட ஒரு விஷயம்தான், ரமலான் மாதத்தில் முதல் நோன்பு பிடிக்கின்றவர்கள் படுகின்ற பாடு. அதிகமானவர்கள் என்ன செய்வாங்கடா, ரமலான் முதலாம் நோன்பு பிடிச்சிட்டு அன்றைக்கு தலைவலி, மேல் வருத்தம், கால் நோய், அன்றைக்கு தான் அந்த போன ரமலானில் விடுபட்டது நோன்பு இந்த ரமலானில் மறுபடியும் ஆரம்பிச்சுக்கிறது. அதனால் முதலாம் நோன்புல என்ன செய்யும், ஒரு புதுசாக எழும்பி புதிதாக எனது பசியில் இருந்து என்றது தலைவலி அது இதுன்னு பழகிறோம். இந்த மாதிரியான ஒரு நிலைமை நிறைய பேரிடத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. காரணம், திடீர்னு நம்ம அதுக்குள்ள நுழைவது. ஆனால் ஷாபானிலே நீங்கள் நோன்பை ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், ஒவ்வொரு நோன்பாக ஆரம்பித்து ஒரு நாள் பிடித்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடித்து, அல்லது ஒரு திங்கள் வியாழன் பிடிக்கின்ற வளமை இல்லாதவர்கள் திங்கள் வியாழன் பிடிக்க ஆரம்பித்து 13 14 15 பிடித்து இப்படி நோன்புகளை பழக்கப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால், ரமலானுக்குள் நுழைகின்ற பொழுது நீங்கள் அப்படி தொடர்ந்து போவது போல என்ன செய்யும், உங்களுக்கு இருக்கும். எனவே ஷாபான் என்பது ரமலானுக்கான ஒரு இஸ்திஅதாத் என்பதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார் என்பதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு முன்னுள்ள அந்த மாதத்திலே நிறையவே நோன்பு பிடித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். சரி, இந்த நோன்பு பிடித்தல் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயார் நிலைக்காக பிடித்தார்கள் என்று நாம் வைத்துக் கொள்வோம். நபி அவர்கள் எமக்கு இதை கட்டளையிட்டு இருக்கிறார்களா, ஷாபான் நோன்பை வலியுறுத்தி இருக்கிறார்களா அப்படி என்று சொல்லி பார்த்தீர்கள் சொன்னால், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி, இம்ரான் இப்னுல் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இம்ரான் இப்னுல் ஹுசைன் இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ரமலானுடைய அதாவது இடைப்பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க, அசும்த சரர ஷாபான் ஹாதா, கடந்த ஷாபானுடைய ஆரம்பத்தில் நடுவில் கடைசியில் 3 கரத்தில் இந்த சரர் என்ற சொல்ல என்ன செய்யலாம், எடுக்கலாம். அசும்த சரர ஷாபான் ஹாதா, இந்த கடந்த ஷாபானுடைய சரரிலே நீங்கள் நோன்பு பிடித்தீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆரம்பத்தில் நடுவில் கடைசியில். அப்போ அவர் என்ன கேட்க சொல்றாருன்னு சொன்னால், இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றில் ஷாபானுடைய ஆரம்பத்தை சொல்லியிருக்க வேண்டும், அல்லது நடுப்பகுதியை சொல்லியிருக்க வேண்டும், அல்லது கடைசியை சொல்லி 3ஐயும் சொன்னாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஏதோ 3ல் ஒன்றை சொல்லியிருக்கணும். கேட்ட உடனே நீங்கள் அப்படி நோன்பு பிடித்தீரான்னு இருக்கிறார், இல்லை என்றார். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த ரமலான் முடிந்தால் ஃபசும் யௌமன்
அவ் யௌமைனி மக்கானஹு, ஷஅபானில் நோன்பு பிடிக்காததற்காக ஷவ்வாலிலே ஒன்றையோ இரண்டையோ பிடித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வர செய்தி. நீ ஷவ்வால் நோன்பு பிடிக்கலையே, அதற்காக வேண்டி ஷவ்வால் என்ன செய்ய, ஒன்று அல்லது இரண்டு நோன்பு பிடித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ஒன்று அல்லது இரண்டு என்பது ஒன்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாக இருக்க வேண்டும், அல்லது ராவியுடைய சந்தேகமாக இருக்கும். ரசூல் ஒன்றை சொன்னார்களா இரண்டை சொன்னார்களான்னு சொல்லி ரெண்டு வச்சுக்கோங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஷஅபான்ல பிடிக்காதனால ஷவ்வால் என்ன செஞ்சிருங்க, பிடிச்சிருங்கன்னு சொன்னால் ஒரு மனிதன் ஷஅபானில் ஒரு நோன்பையாவது என்ன செய்யணும், ஆக குறைந்தது ஒரு நோன்பையாவது பிடித்து விட வேண்டும் என்று இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது, சொல்கிறது. ஷஅபான்ல நோன்பு பிடிக்கல என்று சொன்னால் அது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையை நாங்கள் விட்டதற்கு சமம் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரம். நீங்க பிடிக்கலையா, இந்த ரமலான் முடிஞ்ச பின்னால் என்ன செய்யுங்க, ஷவ்வாலில் ஒரு நோன்பு அல்லது இரண்டு நோன்பு பொடியுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை எடுக்கிறார்கள். இந்த அறிமுகத்தின் எங்களுக்கு என்ன விளங்குன்னு சொன்னால், ஷஅபானுடைய நோன்பு இவ்வளவு சிறப்பானது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்திருக்கிறார்கள். ஷஅபானில் நோன்பு பிடிக்காதவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலா செய்யுமாறு செஞ்சுக்கிறாங்க, கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அல்லது அதற்கு பகரமான நோன்பு பிடிக்குமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அப்ப இதுல இருந்தே என்ன விளங்குன்னு சொன்னால், ஷஅபானுடைய நோன்பை நபியர்கள் வரக்கூடிய சமுதாயத்துக்கு கடுமையாக வலியுறுத்துகிறார்கள் என்பது இந்த செய்தியிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்.